ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சமயத்தில் க்ரீன் டிக் வராமல் எல்லோ கலர் ஆர் இன்ட்டு மார்க் வரும். அதை எப்படி வேலிடேஷனாவில் மாற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ இதுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ இது போக தேவையில்லை. இ சேவா மையத்துலேயோ இல்லை நம்ம ஆன்லைனில் ப்ரௌசிங்லேயோ இல்லை நம்ம கூட சிஸ்டத்துலேயோ மொபைல்லையோ நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைலுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடுச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்ற ஒரு மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம போய் டவுன்லோட் பண்ணலாம். சமயத்தில் டவுன்லோட் பண்ணும்போது க்ரீன் டிக்காக வந்துடும். மேக்ஸிமம் க்ரீன் டிக்காக வரும். சில நேரங்களில் இன்ட்டு மார்க்கு இல்லாட்டி கொஸ்டின் மார்க் வரும். இது வேலிடேஷன் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதுவும் வேலிடேஷன் தான். ஆனாலும் நம்ம மன திருப்திக்காக இதை க்ரீன் டிக்காக மாற்றிக்கலாம். இதை இதுக்கு பேர் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட்டட் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நார்மலாக அதில் போய் ஓப்பன் பண்ணாவே க்ரீன் டிக் வரும். வரலையா நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் இல்லாட்டி இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஷோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இன்னொரு பாப்பப்போ இல்லை விண்டோ ஓப்பன் ஆகும்போது அதில் பார்த்திங்கன்னா ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பில் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணோம்னா கீழே ஆட் ட்ரஸ்ட் டு சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி கீழே 2-3 செக் பாக்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாவே நார்மலாக நமக்கு க்ரீன் டிக்காக மாறிடும். அப்போயும் மாறலைன்னா நம்ம எல்லா விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப போய்ட்டு அந்த கொஸ்டின் மார்க்லேயோ அந்த இன்ட்டு மார்க்லேயோ கிளிக் பண்ணோம்னா வேலிடேட்டட் சிக்னேச்சர்னு ஒன்று பட்டன் இருக்கும். அதை கிளிக் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக மாறிடும். இது நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆதார், பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துக்குமே சில நேரங்களில் இந்த மாதிரி வரும். இதை ஈஸியாக நம்மளே மாற்றிக்கலாம் அந்த க்ரீன் டிக் வர்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.